அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க. யார் ஒருத்தங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான பாவங்களும் துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 28ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 12ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 2 விசேஷங்கள் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அதில் முதலாவது அப்படின்னு பார்க்கும்போது ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் பார்வதி அம்மனுக்கு வளைகாப்பு செஞ்சு வழிபாடு செய்வாங்க. இந்த நாளில் தான் ஆண்டாள் அவதரித்ததுனால, அதாவது ஆண்டாள் துளசி செடிக்கு அடியில் கண்டெடுக்கப்பட்டதுனால இது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, திருமணம் சரியான வயசில் ஆகாமல் இருக்கிறாங்களோ, குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் இந்த நாளில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கிட்டு போய் கொடுக்கறது, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது, அங்கே பிரசாதமாக கொடுக்கக்கூடிய வளையல்களை வாங்கி கையில் அணிஞ்சிக்கிறது, இதெல்லாமே நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஆடிப்பூரம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், கோவிலில் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும், இன்றைக்கி அவசியமாக வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 பொருட்கள், அந்த 3ஐயும் வாங்கலாம் அல்லது அதில் ஏதாவது ஒன்று கூட வாங்கலாம். இது குறித்தெல்லாம் தனித்தனி பதிவுகள் போட்டிருக்கிறேங்க. இந்த பதிவுலையும் நான் அதே பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது போர் அடிக்கும். அதனால் நம்ம இந்த பதிவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? அதே போல் இன்றைக்கி அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாக சதுர்த்தி இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாகங்களுக்கு ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தோம் அப்படிங்கும்போது அது நம்மளுடைய ஜாதகத்தில் நாகதோஷமாக மாறி மேலே சொன்ன அந்த திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குங்க. மேலும் கனவுல அடிக்கடி பாம்புகள் பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீட்லேயும் கூட சில விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னா நாக சதுர்த்தி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இன்னுமே டைம் இருக்குது. நாக சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் ராகு கால வழிபாடு சிறந்தது தான். அது பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரை. ஏற்கனவே நேற்று இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்கன்னு மதியமே வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி நிறைய பேர் இன்றைக்கி காலையில் வழிபாடு செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக ஆஃபீஸ் போயிட்டீங்க, இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரும்போதே இந்த டைமை தாண்டிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் இப்போ பண்ணினீங்க அப்படின்னாவே போதும், உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் புற்றுக்கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நம்ம பால் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ அணிச்சு வழிபாடு செய்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ எல்லா ஊர்லேயுமே இது போல் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் தூரத்துலேயோ இந்த மாதிரி புற்றுக்கோவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்கிறது குறித்தும் தனிப்பதிவில் நான் சொல்லியிருக்கிறேங்க. இப்போது இன்றைக்கி வழிபாடே செய்ய முடியல, நீங்கள் சொன்ன மாதிரி கோவில்லையும் வழிபாடு செய்ய முடியல, வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியல, ஆனால் இந்த நாளுக்கு உண்டான பலன் எங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறத பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடியதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால், நீங்கள் பூஜை செய்கிறது, விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது மட்டும்தான் கூடாதே தவிர நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளிச்சுட்டு இதை பண்ணுறது சிறப்பு. சரி, என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இன்றைய நாள் முழுக்கவே நமக்கு இந்த நாக சதுர்த்தி இருக்குது. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை தாராளமாக செய்யலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரோ போடாத பேப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்துக்கோங்க. இப்போ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை அறையில் உட்காந்து கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ ஒரு முறை மனதார விநாயக பெருமானிடம் வேண்டிக்கோங்க. நாங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனதார வேண்டிக்கிட்டு, அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 8 நாமங்களை நீங்கள் எழுதணும். எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வரிசையை 8 முறை இந்த நாமத்தை எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை ஒவ்வொரு நாமத்தையுமே
நீங்கள் வந்து 27 முறையோ அல்லது 108 முறையோ எழுதுனீங்கனாலும் சரி. நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப வந்து டைமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறையாவது அந்த 8 நாமத்தை வந்து எழுதணும். இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நாமத்தையும் 27 முறை வந்து எழுதுங்க, இல்லைன்னா 108 முறை வந்து எழுதுங்க. இது உங்களுடைய டைமிங்கை பொறுத்து, சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எழுத வேண்டிய அந்த பெயர்களானது உங்களுக்கு வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்படி நானும் சொல்லி காட்டுறேன். இவங்க பார்த்திங்கன்னா அஷ்ட நாகர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இந்த பூலோகத்தில் உலாவிட்டுருக்கிற அத்தனை விதமான நாகங்களும் இவங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க தான். அதனால் நம்ம மெயினான இந்த 8 பேரை வந்து நம்ம வணங்கணும். இவங்கக்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும். எப்போதுமே நம்ம இந்த ஹோப்போனோபோனோ டெக்னிக்கில் கூட நான் வந்துட்டு சொல்லுவேன் இல்லையா, இந்த மன்னிப்பு நன்றி இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அப்படின்ட்டு. அதனால் நாம் வந்து இவங்கக்கிட்ட இப்போது மன்னிப்பு தான் வந்து கேட்க போகிறோம். நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசுகி அப்படின்னு எழுதிட்டு என்னை மன்னியுங்கள் அப்படின்னு வந்து எழுதுங்க. ஆதிசேஷன் அப்படின்னு எழுதிட்டு என்னை மன்னியுங்கள் அப்படின்னு வந்து எழுதுங்க. முதல்ல இந்த அஷ்டநாகங்கள் பேர் வந்து சொல்லிடுறேன். வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன், அனந்தன், குளிகன், தட்சகன், சங்கபாலன், பதுமன். இவங்க தான் அந்த அஷ்டநாகர்கள். இப்போ இவங்களுடைய பேரை நீங்கள் எழுதி மன்னியுங்கள் மன்னியுங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. இங்கிலீஷில் எழுதுறவங்க இருந்தால் ஐ எம் சாரி அப்படின்னு வந்து எழுதுங்க. ஏன்னா இந்த வார்த்தையால் எழுதக்கூடிய அந்த நன்றி கூட நம்ம நன்றி உணர்வோடு எழுதும்போது நம்மளுடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் வந்து குறைக்கும். அதனால தான் வந்து எதுவுமே பண்ண முடியலனாலும் இப்படியாவது பண்ணுங்கன்னு சொல்கிறது. இன்றைக்கி ஏன் வழிபாடு செய்கிறோன்னா, நம்ம செஞ்ச பாவமெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபாடு வந்து செய்வோம். புத்துக்கு பால் ஊற்றுறது இதெல்லாமே வந்து செய்வோம். சூழ்நிலை காரணமாக நம்மளால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி மன்னிப்பாவது வந்துட்டு கேட்கறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நம்ம புத்தில் பால் ஊற்றியும் நம்ம என்ன மாதிரி வேண்டுவோன்னா, எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிறத தான் வேண்ட போகிறோம். அதை வந்து நம்ம இங்கே எதுவுமே பண்ணாமல் வார்த்தையால் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறோம். உங்களுக்கு எழுத தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் இது போல் பெயர்களை சொல்லி வாயளவுலையாவது மன்னிப்பு வந்துட்டு கேளுங்க. ஆனால் ஆத்மார்த்தமாக வந்துட்டு நீங்கள் கேளுங்க. இது வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா, இதெல்லாம் பண்ணால் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் வந்து உண்மை. சிலதெல்லாம் வந்து நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்துட்டு சக்திகள் வந்து அதிகம். அது மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அந்த பெயர்களை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 27 முறை எழுதி மன்னிக்கவும்னு கேட்டிங்கனாலும் சரி, இல்லை வெறும் 8 முறை எழுதி அப்படி நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களுடைய 8 பேருடைய பெயரையும் நீங்கள் வாயளவிலையோ மனதளவிலையோ அல்லது எழுத்து வடிவிலையோ வந்துட்டு நீங்கள் எழுதுறது, மன்னிப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையை அமோகமாக வந்து மாற்றும் அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கி நாள் முழுக்கவே இந்த சதுர்த்தி திதி இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் ஒரு சின்ன பேக்கெட்லேயாவது ஒரு பால் வாங்கி இந்த நாகங்களை மனசில் நினச்சிட்டு வேப்ப மரத்துக்கடியிலையோ அரச மரத்துக்கடியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிக்கு அடியிலையோ வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஊற்றுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னாவோ இல்லை மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும்னு நினச்சிங்கன்னாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.